Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 74. இந்த லெசன்ல நாம MS Excelல ரிசல்ட்டுக்கான ஃபார்முலாவை எப்படி போடுறோம். ரிசல்ட் அப்படினா என்ன? ஒரு வேல்யூவை செக் பண்ணனும். அந்த வேல்யூ குறிப்பிட்ட வேல்யூக்கு மேல இருந்தா ஒரு மாதிரி சொல்லும், கீழ இருந்தா ஒன்னு சொல்லும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல ஒரு 35 க்கு மேல இருந்தா பாஸ், 35 கீழ இருந்தா ஃபெயில் அப்படினா நம்ம எக்ஸல் கிட்ட சொல்லும். இந்த செல்குள்ள இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூக்கு மேல இருந்தா பாஸ்னு டிஸ்ப்ளே பண்ணு, கீழ இருந்தா ஃபெயில்னு டிஸ்ப்ளே பண்ணுட்டு அந்த ஃபார்முலாவை எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது மட்டும் பாருங்க. முதல்ல இந்த ஃபார்முலாவை பாத்துருங்க. இதுதான் சிம்பிளான ஃபார்முலா. ஈக்குவல் டு if of C2 அப்படின்றது பிராக்டிகலோட மார்க்கு, அது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ 35ன்றத மாதிரி கொடுத்துருக்கு. இருந்தா என்ன வரணும், இல்லனா என்ன வரணும்ன்றது. ஓகே, இது எல்லாத்தையுமே delete பண்ணிட்டேன். அது ஒன்னு மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஃபார்முலாக்காக இங்க எனக்கு ரிசல்ட் என்ன வரணும் அப்படினா ஒன்னு பாஸ்னு வரணும், இல்லனா ஃபெயில்னு வரணும். அந்த பாஸ் ஃபெயிலும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படினா இந்த செல்லோட வேல்யூ. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஈக்குவல் டு அப்படிங்கற சிம்பல் போட்டுக்கிறேன். if அப்படின்றது ஒரு ஸ்டேட்மென்ட். if of இருந்தா அப்படிங்கற அந்த மீனிங்கோட வரும். if of கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. இதுதான் வந்து एक्चुअली இதோட ஃபார்முலாவோட பேஸ். அதாவது if of ஏதோ ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் பண்ண போறோம். அந்த வேல்யூ ட்ரூவா இருந்தா என்ன வரணும்ன்றது இங்கேயும், ஃபால்ஸா இருந்தா என்ன வரணும்ன்றது இங்கேயும் நாம கொடுக்க போறோம். ஓகே, அப்போ if of இந்த செல்குள்ள இருக்கிற வேல்யூ greater than 34. நான் இப்படி கொடுத்தனா 34க்கு மேல இருந்தா என்ன வரணும் அப்படின்றது. ஓகேங்களா? 35 இல்ல அதுக்கு மேல வரணும் அப்படினா greater than or equal to அப்படின்றத போட்டுட்டு 35 னு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வெறுமனே greater than 34 னா என்னவோ அதேதான் greater than or equal to 35. ஓகேங்களா? ரைட். அப்போ if of C3 இந்த வேல்யூ செல்ல ரெஃபரன்ஸா கொடுத்திருக்கேன். greater than or equal to 35 இருந்தா கமா ட்ரூவா இருந்தா என்ன வேணும் அப்படினா இங்க பிராக்கெட்ல டபுள் கோட்டேஷன் ஓபன் பண்ணிக்கிறேங்க. சில ஸ்டேட்மென்ட்லாம் டபுள் கோட்டேஷன்ல தான் கொடுக்கிற மாதிரி இருக்கும். டபுள் கோட்டேஷன்ல பாஸ், திரும்ப டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கமா, ஒருவேளை அது இல்லனா எனக்கு என்ன வரணும், டபுள் கோட்டேஷன்ல ஃபெயில், திரும்பவும் டபுள் கோட்டேஷன் பிராக்கெட். எத்தனை ஓப்பன் பிராக்கெட்டை கொடுக்குறோமோ அத்தனை க்ளோசிங் பிராக்கெட்டை நாம கொடுத்துடணும். இப்போ நான் எக்ஸல் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் வரணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு if of C3 குள்ள இருக்கிற வேல்யூ 35 இல்ல அதுக்கு மேல இருந்தா பாஸ்னு டிஸ்ப்ளே பண்ணு, இல்லனா ஃபெயில்னு டிஸ்ப்ளே பண்ணு சொல்லியாச்சு. இப்போ என்னாச்சு, எனக்கு பாஸ்னு வருது. இங்க நான் 34 கொடுத்தா என்ன ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில். அப்போ ஒவ்வொரு தடவை இந்த ஃபார்முலா இந்த செல்லை செக் பண்ணிட்டு இங்க ரிசல்ட்டை வர வைக்கும். இது வந்து ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்க போடுறதா இருந்தா இந்த if அப்படின்றது போதும். ஓகேங்களா? ரைட். இது என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு தடவை செஞ்சாலே எவ்வளவு பேர் இருக்காங்களோ என்ன பண்ணலாம், மொத்த பேருக்கும் ட்ராக் பண்ணி விட்டுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 5 நம்பருக்கான ரிசல்ட் நான் போட்டாகணும். அப்போ ஏற்கனவே ஒரே ஒரு நம்பரை மட்டும் தான் செக் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போறேன், 5 நம்பரையும் செக் பண்றேன். இந்த 5 நம்பருமே 35 இல்ல அதுக்கு மேல இருந்தா தான் ரிசல்ட் என்ன வரணும், பாஸ்னு வரணும், இல்லனா ஃபெயில் அப்படின்னு வரணும். இதுக்கான ஃபார்முலா பாருங்க. கொஞ்சம் பெருசா இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். if of and அப்படின்ற ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் அந்த அண்ட்ன்றது உங்களுக்கு புரியுறது கஷ்டமா இருக்கும். இது வந்து ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ எத்தனை இன்புட்டை கொடுக்குறோமோ அத்தனை இன்புட்டுமே பாசிட்டிவா இருந்தால் தான் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புரியுமான்றது தெரியல, பட் இந்த ஃபார்முலால அது எப்படி யூஸ் ஆகுதுன்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதுல நான் என்ன சொல்றேன்னா if of and அப்படின்றது என்னன்னா அது ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள நான் எத்தனை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறேனோ அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா இருந்தாதான் இந்த if அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா?
நான் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட், இங்கே வச்சு இது எல்லாத்தோட சைஸும் கொஞ்சம் குறைச்சிக்கும். ஓகே, எனக்கு இந்த இடத்துல என்ன வரணும், ஒன்று பாஸ்ன்னு வரணும், இல்லைனா ஃபெயில்னு வரணும். அப்போது இது 5 நம்பருமே 35 அதுக்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு வரணும், இல்லைனா ஃபெயில்னு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இஃப் ஆஃப். இங்கே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஒன்று இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஏஎன்டி அண்ட் ஆஃப் அப்படின்றத போடுறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. இந்த அண்ட் ஆஃப்னு போட்டோன்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட், இதுக்குள்ளே நான் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். அத்தனை ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ரிசல்ட்டு ட்ரூன்னு வரும், இல்லைனா ரிசல்ட்டு ஃபால்ஸ். ஓகேங்களா? இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு கண்டிஷனாக எக்ஸல் கிட்ட சொல்ல போகிறேன். இஃப் ஆஃப் அண்ட் ஆஃப், முதல்ல என்ன பண்ணு, தமிழ் மார்க்கை செக் பண்ணு. இது greater than or equal to 35 செக் பண்ண சொல்லிட்டு கமா கொடுக்குறேன். கமா கொடுக்குறேன்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. அப்போ ஏற்கனவே லாஜிக்கல் 1 ஃபங்க்ஷன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், லாஜிக்கல் 2. இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்த வேல்யூ இங்கிலீஷ், இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ greater than or equal to 35. திரும்பவும் இது செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணு, அடுத்தது செக் பண்ணு, மேக்ஸ் வேல்யூ கிளிக் பண்ணிவிட்டு greater than or equal to 35 கமா மறுபடியும் என்ன சொல்கிறேன், சயின்ஸ், இங்கே greater than or equal to 35 மறுபடியும் கமா, அடுத்து லாஸ்ட்டாக சோசியல் சயின்ஸ் greater than or equal to 35. இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண உடனே என்ன நடக்குது கவனிங்க. இப்போ லாஜிக்கல் இஃப் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். அப்போது அண்ட் அப்படின்றதுக்குள்ள ப்ராக்கெட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும், இது எல்லாமே ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் என்ன வரணும் அப்படின்றது இது கேட்கும். இல்லைனா ரிசல்ட் என்ன வேணும், இங்கே என்ன பண்ணுறேன், கமான்னு கொடுத்தனா வேல்யூ இஃப் ட்ரூ. அப்போது இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே 35 அளவுக்கு மேலே இருந்தால் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், அதை டபுள் கொட்டேஷனில் பாஸ். இது நம்மளோட ரெஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? ப்ரமோட்டட், டீப்ரமோட்டட் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக பாஸ்ன்றது கொடுக்குறேன். சப்போஸ் அது இல்லைன்னா என்ன வரணும் அப்படின்றது நீங்கள் கமா கொடுக்கணும். கமா டபுள் கொட்டேஷனில் ஃபெயில் கொடுத்து டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராக்கெட், அங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், அந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே என்ன பண்ணணும், க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்தனா இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். நான் ஒரே ஒரு தடவை போட்டால் போதும். நான் என்ன பண்ணலாம், அப்படியே இதை ட்ராக் பண்ணிக்கலாம். பாருங்க, சரோஜான்றவங்க எல்லாத்துலேயுமே 94 தான், ஒன்றுத்தில் மட்டும் 34 கூட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் அப்படின்றது வந்துடும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா லக்கி கிக்குன்ற மாதிரி முன்ன கொடுத்துருப்பேன். மேபி இது வந்து நம்மளோட யூசர் ரெஃபரன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு பாஸ் ஃபெயில் வேணாம், ப்ரொமோட்டட் இல்லை டீப்ரமோட்டட்னு வரணும்னு வச்சுக்கோமே. இங்கே என்ன பண்ணுறேன், இந்த பாஸ்ன்ற இடத்துல ப்ரமோட்டட் அப்படின்றத கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவில் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்குன்றதால இது என்ன பண்ணுறேன், அப்படியே எல்லாத்துக்கும் காப்பி பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஒரே ஒரு செல்குள்ளே இருக்கிற வேல்யூவை மட்டும் செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டால் போதும். ஈக்குவல் டு இஃப் ஆஃப் எந்த செல்குள்ளே இருக்கிற வேல்யூ, அந்த வேல்யூ எந்த வேல்யூக்கு மேலே இருந்தால், அப்படி இருந்தால் என்ன டிஸ்பிளே ஆகணும், அப்படி இல்லைன்னா என்ன டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? அதுதான் இஃப். இருந்தால் என்ன டிஸ்பிளே ஆகணும், இல்லைனா என்ன. சப்போஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் அண்ட் அப்படின்ற லாஜிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா, அதில் கொடுத்துருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம கொடுக்குற ரிசல்ட் கரெக்டாக வரும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இஃப் ஆஃப், இஃப் கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன, முதல்ல அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணு. அண்ட் என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே செக் பண்ணும். இது எல்லா நம்பருமே 35 அதுக்கு மேலே இருந்தால் ட்ரூ அப்படின்ற ரிசல்ட்டை இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கும். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ப்ரொமோட்டட் அப்படின்னு கொடுக்கும். இல்லை ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்றது வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இஃப் அண்டெல்லாம் புரிஞ்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இல்லைன்னா வேறு வழியில் ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க. அது அடிப்படையில் எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சால் கூட போதும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை பேர் இருந்தாலுமே கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம செஞ்சு பார்ப்போமே. எப்படின்னா இந்த இடத்துல வந்து இது கொடுக்கலாம், டோட்டல் இங்கே இருக்கட்டும். இங்கே வந்து தியரிட்டிக்கல் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோமே. இங்கே ஒரு ப்ராக்டிக்கல் மார்க் நான் ஆட் பண்ணிவிட்டு எப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. இன்ஷர்ட் காலம் ஒன்று ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடுறேன், மெர்ஜு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து தியரிட்டிக்கல் மார்க், இது வந்து தியரிட்டிக்கல் மார்க், இது வந்து ப்ராக்டிக்கல் மார்க். ப்ராக்டிக்கல் மார்க் ஒரு 10 வாங்கினா தான் பாஸ்ன்னு வச்சுக்கோமே. 10 மேபி ரேண்டமாக நான் போடுறேன். மொத்தம் 20 மார்க்குக்கு தான், அதனால் 19, இது ஒரு 16, இது ஒரு 15, ஒரு 19, 20, 20, 19 இந்த மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோமே. இது வந்து ஒரு 13ன்னு இருக்கட்டும். ஒருத்தருக்கு மட்டும் ஃபெயில் பண்ணுறேன், ஒரு 7 போட்டு ஃபெயில் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. திரும்பவும் கவனிங்க, சிம்பிளாக தான் இருக்கும். அப்போது இங்கே ரிசல்ட்டு பாஸ் அப்படின்னு வரணும்னா தமிழ் மார்க்கு 35 அதுக்கு மேலே, இங்கிலீஷ் மார்க்கு 35 அதுக்கு மேலே, மேக்ஸ் 35 அதுக்கு மேலே, இந்த செல்லுக்குள்ளே வரக்கூடிய வேல்யூ 10 அதுக்கு மேலே இருக்கணும். இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ 35 அதுக்கு மேலே இருக்கணும். சோசியல் சயின்ஸுக்கு வரக்கூடிய வேல்யூ 35 அதுக்கு மேலே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆக்சுவலாக தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே சேர்த்தே சம்டைம்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு கொஞ்சம் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, தியரிட்டிக்கல் 35 மார்க்கு, ப்ராக்டிக்கலில் 10 மார்க் வாங்கியிருந்தால் தான் பாஸ்ன்ற மாதிரி நான் இங்கே ரிசல்ட்டை கொடுக்க போகிறேன். அதுதான் என்னோட கண்டிஷன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவல் டு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், லாஜிக்கல் அண்ட் ஆஃப் கொடுத்துட்டு இந்த வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 34, இப்படியும் 35ன்றது கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கிரேட்டர் தென் 34, 34க்கு மேலே இருக்குன்றத சொல்லிடுறேன். கொஞ்சம் ஃபார்முலா ஈஸியாக முடியும். இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 34, கமா இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 34, கமா இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 10 இல்லைனா கிரேட்டர் தென் 9. அப்போ 10 வாங்கினா கூட பாஸ் தான். இந்த வேல்யூ 9க்கு மேலே இருக்கணும், கமா இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 34 இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ், கமா சோசியல் சயின்ஸ் கிரேட்டர் தென் 34. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கணும், கமா பாஸ்ன்னு வரணும். டபுள் கொட்டேஷனில் பாஸ், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா, இல்லைன்னா டபுள் கொட்டேஷனில் ஃபெயில், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட்டோ அத்தனை க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன வருது, ஃபெயில். பாருங்கள், இப்போ தமிழில் 99, இங்கிலீஷில் 99, மேக்ஸில் 99, இதில் 99, இதில் 99னா கூட இங்கே ஃபெயில் தான். ஏன்னா நான் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், இந்த செல்குள்ளே வரக்கூடிய வேல்யூ 10க்கு மேலே இருக்கணும். அப்போ 10ன்னு கொடுத்தா தான் எனக்கு என்ன ஆகும், பாஸ்ன்னு இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போ இதே என்ன பண்ணலாம், காமனாக எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு செல்குள்ளே இருக்கிற வேல்யூ என்ன இருக்கணும், மேபி அது வேரி கூட ஆகலாம். ஓகேங்களா, அது நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷனை பொறுத்து இது நமக்கு வரும். அப்போ என்னன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா, அதில் ஒரு 5 மார்க் போட்டு சேம் இதே மாதிரி ஜஸ்ட் மெமரி கூட பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீனில் தெரியறத பார்த்து கூட எழுதிட்டு என்ன பண்ணுங்க, இதே மாதிரி டைப் பண்ணி முதல்ல இருக்கிற மாதிரி டைப் பண்ணி ரிசல்ட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காம அதை ட்ரை பண்ணணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. எந்தெந்த செல்குள்ளே என்ன வேல்யூக்கு மேலே இருந்தால் ரிசல்ட் எப்படி வரணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் இங்கே வரும். இதை வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.